ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார மாச திருநட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயில் சகசர தீபாலங்கார சேவையில் சாயந்தரம் ராமசீதா லக்ஷ்மணர் எதிர் சேவையாக ஆஞ்சநேயரும் எழுந்தருளி மாட வீதி உலா வருவாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜூலை 17 வர வெள்ளிக்கிழமை ஆணிவார ஆஸ்தானம் 1 year அக்கௌண்ட் சப்மிட் பண்ணி பெருமாள்கிட்ட புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுற முக்கியமான விழா இது. அன்னைக்கு கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை திருமலையில் சாயந்தரம் இருப்பீங்கன்னா மாட வீதியில் புஷ்ப பல்லக்கில் பெருமாளை தரிசனம் செய்யலாம். டன் கணக்கால் ஆன அலங்காரம் செய்த பூ பல்லக்கில் மாட வீதியில் எழுந்தருள்வார். எஸ்பிசி சேனலையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆணிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, உகாதி 4 முக்கியமான நாட்களுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை கோயிலை சுத்தி செய்வாங்க, அதாவது க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு இன்றைக்கி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தர்ஷன் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருமலா அன்னமய பவனில் இன்றைக்கி டிடிடி சேர்மன் தலைமையில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் எடுக்கப்படுற முக்கியமான முடிவுகள் டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணதும் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அடுத்து கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி 7 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 ஹவரில் டோக்கன்ஸும் தீர்ந்துருச்சு. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனும் இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணது தீர்ந்துருச்சு. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக பக்தர்கள் காலையில் 2:30-3 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணதா அங்கே இருந்தவங்க ஷேர் பண்ணாங்க. நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் இன்றைக்கி கொடுத்தாங்க. அந்த டோக்கன்ஸ் இப்போது தீர்ந்துருச்சு. ஒரு முக்கியமான அப்டேட், லாஸ்ட் 2 வெட்னஸ்டேஸ் புதன்கிழமைகளில் கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்கல. மறுநாள் வியாழக்கிழமைக்கு உண்டான டோக்கன் அதே மாதிரி நாளைக்கும் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தரிசனத்துக்கு வர்ற பிளானில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத ஃப்ரீ தரிசன க்யூவில் தான் ஜாயின் பண்ணிக்கணும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு உண்டான டோக்கன் கொடுப்பாங்க. சாயந்தரம் கொடுப்போன்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. பட் பக்தர்கள் அதிகமாக வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அது காலையில் கூட இருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கு உண்டான டோக்கன் காலையில் 7 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது 1 மணி நேரத்தில் தீர்ந்துருச்சு 2 டோக்கனுமே. நாளைக்கு கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க வியாழக்கிழமை தரிசனத்துக்கு. வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கீழ்த்திருப்பதியில் வியாழக்கிழமை கொடுப்பாங்க. எந்த டைம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சாயந்தரம் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ நாளைக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் சுவாமி தரிசனம் செய்தே ஆகணும் அப்படின்னா டைரெக்டாக போய் ஃப்ரீ தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸும் ஆக்சுவலாக அது ஓப்பனில் தான் இருக்கும். பக்தர்கள் கூட்டம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த க்யூ கிருஷ்ணதேஜா சர்க்கிளுக்கு வெளியில் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும்னு அஃபிஷியலாக டிடிடி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டோக்கன் தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். திவ்யதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம அன்னைக்கு திருமலைக்கு நடந்தோ கார் ஜீப் பஸ்லேயே போயிடலாம். 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும். திவ்யதர்ஷன் டோக்கன்னா ஸ்ரீவாரிமெட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். வாங்கின அன்னைக்கில் அதற்கு அடுத்த நாள். பட் 2க்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு தான் க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அது இன்றைக்கி கிருஷ்ணதேஜா சர்க்கிளுக்கு வெளியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனத்தில் நேற்று 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 300 ரூபாய் தரிசனத்தில் 2லேருந்து 5 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 24 மணி நேரமும் ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பே பண்ணியிருக்கிறீங்க, தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணணுன்னா அவங்களுக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட்டோட காசு மட்டும் கட்டி. டெய்லி காலையில் 9 மணிக்கு இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் டிக்கெட் டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணி போகிற
ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ காலையில் 8 மணிக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல பேலன்ஸ் இருக்குன்னா மீதியும் 1 மணி போல் மத்தியானம் கரண்ட் டேட்டில் கொடுப்பாங்க. 8 மணி 9 மணி மத்தியானம் 1 மணி எதில் புக் பண்ணாலும் அன்றைக்கு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலா திருப்பதியில் கொடுக்கறது கிடையாது. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்குறாங்க. காலையில் 7 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சு வாங்கிக்கணும். 200 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஆஃப்லைனில். அங்கே மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் திருமலாவில் ஸ்டே பண்ணணும்னா அங்கே மட்டும் தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ரூம் என்னென்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று வாங்கிக்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்குறப்ப நம்மளை செக் பண்ணுவாங்க 2 பேர் இருக்கோமா அப்படின்ட்டு ஷியோராக. கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதே ரூல் தான். அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார் ஜீப் பஸ் மலை ஏறவோ இறங்கவோ காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. லாஸ்ட் பஸ்ஸு நீங்கள் திருமலையிலேருந்து கீழே இறங்கவோ இல்லை மலைக்கு போகவோ பிடிக்கணுன்னா 11:45 பஸ்ஸில் உட்காந்துருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது 2 நடைபாதையிலுமே. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 75,836 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 5.03 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 34,076 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.73 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.19 லட்சம் லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,980 பேர். அக்டோபர் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துட்டாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட். ஸ்ரீவாரி சேவா ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டானது அக்டோபர் மாதம் பற்றின அப்டேட் வரல. எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.